அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம்தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வீற்றிருக்கின்றார். 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரனுடன் கேது சஞ்சரிக்கின்றார். 9ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு, 12இல் குரு என இந்த மாதம் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சூரியன். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. முன்னோர்களின் சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதில் திருப்தி இருக்காது. இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடை ஏற்படும். பெற்றோரின் அரவணைப்பு குறையலாம். மற்ற சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், நம்மை கண்டுகொள்வதில்லையே என்று வருத்தப்படுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலெடுத்த நிர்பந்தம் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார், நீச்சமும் பெறுகிறார். இவர் உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். சுக்கிரன் நீச்சம் பெறுகையில் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடும். பிள்ளைகளால் பிரச்சனை அதிகரிக்கும். வீண் விவகாரங்கள் தலை தூக்கும். எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். கடமையை சரிவர செய்ய இயலாது. தாழ்வு மனப்பான்மையால் நொறுங்குவீர்கள்.
உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல் போக்கு காணப்படும். சக பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக உங்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும். அதே நேரம் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. ஊர் மாற்றம் உங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். தொழில் புரிவோர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்து முடிப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடு அகலும். திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் இது. பெற்றோருக்கு மணி விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தவும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யவும் நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். பெண்களில் சிலர் அசாத்திய துணிச்சலுடன் சில காரியங்களை செய்து பாராட்டு பெறுவீர்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இதனால் மேலும் மேலும் சிறந்தவர்களாக காணப்படுவது உறுதி. பண்பு, பாசம், விறுவிறுப்பு, வேகம், சற்றே முன்கோபத்துடன் திகழ்ந்தாலும் செயல் திறமை உள்ளவர்கள். அறிவும் திறமையும் செயல் வேகமும் கொண்டவர்கள். வாக்கு வண்ணமும் சுத்தமாக நேர்மையாக உறுதியான நிலைப்பாடுடன் திகழ்பவர்கள். குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான நிலைப்பாடுகள் தென்பட்டாலும் உங்களது சமயோஜித செயல்பாட்டால் அவை சாதகமாகவும் குடும்ப கௌரவம் பேணி காத்து வருவீர்கள். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் உண்டு. உங்களின் புகழுக்கு பங்கம் ஏற்படுத்த நினைப்பவர்கள் ஏராளம். அவர்களின் நிலைப்பாட்டால் உங்கள் புகழ் மேலும் சிறந்து காணப்படும். அதற்கு உங்களுக்கு பொறுமை, நிதானம் கடைபிடிப்பதுடன் முன்கோபத்தை அறவே கைவிடுதல் வேண்டும். குரு அருள், திருவருள் என்றாலும் உங்களது ராசி வித்யா, தாய், கல்வி, வியாபார பாவத்தை, வீடு, மனை, வண்டி, வாகன பாவத்தை சுபரின் பார்வைப்படுவதால் இவைகளை வாங்க, புதுப்பிக்க தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குருவின் பார்வை ருணரோக அஷ்டமத்தையும் பார்வையிடுவதால் உடல் உபாதை, மருத்துவ செலவுகள், திடீர் பயணங்கள் ஏற்படும். கடன் சுமை ஏற்படும். அத்தியாவசிய தேவைகளுக்காக தனிமையில் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்ற மன வருத்தம் கொள்வது தேவையற்றது. கால தாமதமாக ஏற்படும் செயல்களால் ஒரு சில ஆதாயங்களும் உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பேசி பழகுவது நலம். பாக்கியஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் பாபர் நிற்பதால் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சில சுணக்கம், நிதானம் ஆகியன ஏற்படும். உத்தியோக உயர்வு தடைப்படும். உடன் இருப்பவர்கள் உங்களது செயல்களில் குற்றம் கண்டுபிடித்து மன சஞ்சலத்தை உண்டாக்குபவர்களாக விளங்குவார்கள். எதிலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. பெண்களுக்கு தன் நலனை காட்டிலும் ஆசையை காட்டிலும் குடும்ப நலனும் கௌரவம் அதிமுக்கியமாக செயல்பட்டு வருவீர்கள். எதையும் எப்போதும் தைரியமாக முடிவுகள் எடுத்து வருவதால் மற்றவர்களின் பார்வைக்கு விரோதமாக தென்படுவீர்கள். நீங்கள் எடுத்து கூறும் கருத்துக்கள் நல்லதாக விளங்கினால் எடுத்து உரைக்கும் விதம்தான் சற்றே உங்களது கடின உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிட்ட தடை தாமதங்களை உருவாக்குகின்றது. முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதே நல்ல பண்புகளை பிரதிபலிக்க செய்யும். பலாப்பழம் போன்ற உங்களது எண்ணம் மற்றவர் அறிய காலதாமதம் ஆகலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பீர்கள். உடல் உபாதை, ஏதோ சிந்தனை இவைகளால் அவதிக்கு உள்ளாவீர்கள். மாணவர்களுக்கு கோபம், முரட்டுத்தனம், விளையாட்டுத்தனம் இவைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் அறிந்து கவனமுடன் பயின்றால் மட்டுமே தேர்ச்சி கிடைக்கும். நண்பர்களுக்கு தகுதிக்கு மீறிய விரயங்கள் செய்வதை உங்கள் நிலை அறிந்து கட்டுப்படுத்திக் கொள்வது நலம். அரசியல்வாதிகளுக்கு முகஸ்துதிக்கு கட்டுப்படாமல் உங்களின் நிலை புரிந்து அறிந்து கொண்டு முடிவுகளை எடுத்தால் நலம். மற்றவர்களின் தூண்டுதலுக்கு ஆளானால் அரசியலில் கடைசி நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கடன் சுமை அதிகரிக்கும். கவனம் தேவை. நிதானம், பொறுமையை கடைபிடித்தால் வருங்காலம் சிறப்பாக அமையும். புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்வது நலம். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவக்கிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள்.
இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.